சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஓ. பன்னீர்செல்வம் சந்தித்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த சந்திப்பு குறித்து மேலும் சொல்லுங்க. முதலமைச்சரை சந்திப்பதற்காக முகாம் இல்லமான ஆழ்வார்பேட்டை முதலமைச்சரின் இல்லத்திற்கு வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்தை துணை முதலமைச்சர் வாசலில் நின்று வணக்கம் கூறி வரவேற்று உள்ளே அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசியலில் அரிதாக நிகழக்கூடியது ஓ. பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கு செல்வது இதுதான் முதல் முறை என்று சொல்லக்கூடிய விதமாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து ஓ. பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை திமுகவையும் எதிர்த்துதான் வருகின்றார். மாநில அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சித்து அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார். இந்த நிலையில்தான் மத்திய அரசை விமர்சிக்கக்கூடிய, மத்திய பாஜகவை விமர்சிக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு சென்ற பிறகு ஓ. பன்னீர்செல்வம் தொடர்ந்து திமுகவையும் தமிழக அரசையும் விமர்சன பார்வையோடு அணுகுவாரா, அல்லது அவருடைய அணுகுமுறையில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா என்ற ஒரு கேள்வி கடந்த 3 நாட்களாக தமிழக அரசியல் களத்தில் எழுந்திருந்தது. எந்த அளவு மத்திய அரசையும் பாஜகவையும் தற்பொழுது எதிர்க்க தொடங்கி இருக்கின்றாரோ அதே அளவு தமிழ்நாடு அரசையும் திமுகவையும் அவர் ஆதரிக்க கூடும் என்றும் ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. ஏனென்றால் அரசியல் ரீதியாக ஓ. பன்னீர்செல்வத்திற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சுருங்கி போயிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. மிக குறைந்த வாய்ப்புகள் மட்டுமே அவர் அரசியல் ரீதியாக அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதற்கான வழியாக இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் ஒரு பழக்குடையோடு அவர் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். துணை முதலமைச்சரே வெளியில் வந்து வாசலில் நின்று முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்தை வணக்கம் கூறி அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். ஓ. பன்னீர்செல்வம் ஒரு பழக்குடையோடு சென்று முதலமைச்சரை சந்தித்திருக்கின்றார். அந்த சந்திப்பிலே முதலமைச்சருக்கு உடல் நலன் தேடி வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் பூரண உடல் நலத்தோடு தன்னுடைய வழக்கமான பணிகளுக்கு திரும்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓ. பன்னீர்செல்வம் முதலமைச்சரை சந்தித்து இந்த செய்தியை பரிமாறிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் முத்து அவர்களுடைய மறைவின் பொழுதே முதலமைச்சரை சந்திப்பதற்கு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் விருப்பப்பட்டிருந்தாலும் அப்போது கேரளாவிற்கு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் பயணம் செய்திருந்ததாகவும், கடந்த வாரம் வரை கேரள மாநிலத்திலே பல்வேறு கோவில்களுக்கு அவர் அடுத்தடுத்து சென்றுவிட்டு நேற்று முன்தினம் தான் தேனி பெரியகுளத்திற்கு வந்தார். பெரியகுளத்திலிருந்து நேற்று இரவுதான் சென்னை வந்தார் என்ற தகவலையும் அவருடைய ஆதரவாளர்கள் கூறியிருக்கின்றனர். எனவே 2 விஷயங்களை முன்வைத்து இந்த சந்திப்பை ஓ. பன்னீர்செல்வம் மேற்கொண்டிருக்கின்றார். அரசியல் ரீதியாக இது வேறு ஏதேனும் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று ஓ. பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் கூறியிருந்தாலும் கூட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியில் வந்து ஓ. பன்னீர்செல்வத்தை அழைத்து செல்வது, தொடர்ந்து முதலமைச்சர் தான் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் தான் பாஜகவை விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது ஓ. பன்னீர்செல்வமும் பாஜகவை விமர்சிக்கக்கூடிய ஒரு அணிக்கு சென்றிருக்கின்றார் என்று பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் ஓ. பன்னீர்செல்வம் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை கையில் எடுத்திருக்கின்றார். நேரடியாக பாஜகவை விமர்சித்திருக்கின்றார். பாஜக செய்திருக்கக்கூடியது தங்களுக்கு துரோகம் என்ற கருத்தை பண்ருட்டி ராமச்சந்திரனை வைத்து ஓ. பன்னீர்செல்வம் பேச வைத்திருக்கின்றார். பாஜக தங்களுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகத்தை இந்த நாடே அறியும் என்ற ஒரு கருத்தையும் ஓ. பன்னீர்செல்வத்தின் நெருங்கியவராக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் கூறியிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் பாஜகவிற்கு பாடம் புகட்டுவதற்கு ஓ. பன்னீர்செல்வம் தயாராகி வருகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவினுடைய தலைமைக்கும் ஒரு நெருக்குதலை உண்டாக்கக்கூடிய வகையில ஓ. பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல் நகர்வுகள் இருக்கும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லி வருகின்றார்கள். எனவே இந்த சந்திப்பும் கூட அதை ஒட்டிதான் நிகழ்ந்திருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இன்று காலை நடைபயிற்சிக்கு சென்ற முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் சந்தித்தது என்பது ஒரு சராசரியாக இருக்கலாம், அல்லது அவர் விருப்பப்பட்டு கூட சந்தித்திருக்கக்கூடும். முதலமைச்சர் உடல்நல குறைவால் மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். அதன் பிறகு பூரண உடல் நலன் பெற்று தன்னுடைய வழக்கமான அரசு பணிக்கு மேற்கொள்ள வந்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் ஓ. பன்னீர்செல்வம் அவரை சந்தித்து நலம் விசாரித்தார் என்று எடுத்துக்கொள்ள முடியும் இன்று காலை நடைபெற்ற பூங்காவின் சந்திப்பை. ஆனால் 2வது முறையாக ஒரே நாளிலே அடுத்தடுத்த சந்திப்பு என்று சொல்லக்கூடிய விதமாக ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கே ஓ. பன்னீர்செல்வம் முதலமைச்சருடைய முகாம் அலுவலகத்திற்கு தன்னுடைய ஆதரவாளரான வைத்திலிங்கம் உள்ளிட்டவர்களோடு செல்லக்கூடிய இந்த வைத்திலிங்கம் அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பழக்குடையை நாம் பார்க்க முடியும். வைத்திலிங்கம் பழக்குடையோடு உள்ளே செல்கின்றார். அதாவது முதலமைச்சரின் உடல் நலன் குறித்து விசாரிப்பதற்காக ஒரு பழக்குடையோடு ஓ. பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் சென்றிருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை சந்திப்பு முடித்துக் கொண்டு வீட்டுக்கே சென்று முதலமைச்சரை சந்திக்கிறார் என்றால் அந்த சந்திப்பு ஒரு அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கான சந்திப்பாக இருக்கக்கூடும் என்று பார்க்கப்படுகின்றது. மேலும் முதலமைச்சரும் இந்த சந்திப்பை மிகவும் விரும்பினார் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இன்று காலை பூங்காவிலே ஓ. பன்னீர்செல்வம் முதலமைச்சரை சந்தித்த பொழுது கிட்டத்தட்ட ஓ. பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை 2 பேரும் வணக்கம் சொல்லிக் கொண்டோம் என்ற ஒரு தகவலை மட்டும்தான் சொன்னார். ஆனால் முதலமைச்சருக்கான அந்த பாதுகாவல் பிரிவு உள்ளிட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் வரை அந்த சந்திப்பு நடந்திருக்கக்கூடும் என்று சொல்லியிருந்தார்கள். அதன்படி இன்று காலை 6:45 மணி முதல் 7 மணி வரை பூங்காவிலே கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் ஓ. பன்னீர்செல்வம் முதலமைச்சரோடு தனிமையில் அந்த பூங்காவில் பேசியிருக்கக்கூடும். 2 பேரும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அந்த காலையில் நடந்த 15 நிமிட சந்திப்பு
அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது முதலமைச்சருடைய இல்லத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் சென்றிருப்பது, இன்று மதியம் பாஜக தங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் வெளிப்படையான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருப்பது, இது அனைத்துமே பாஜகவிற்கு மட்டுமல்லாமல் பாஜக தலைமையிலான அதிமுக தலைமையிலான அந்த பாஜக இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஒரு நெருக்குதலை பொதுவெளியில் உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை கடந்த 9 ஆண்டுகளாக நம்பி இருந்தார் பாஜகவை என்ற ஒரு பார்வை பொதுமக்களிடம் இருக்கின்றது. தர்ம யுத்தத்தை தொடங்கியதெல்லாம் ஓ பன்னீர்செல்வம் பாஜகவில் இருக்கக்கூடிய சில முன்னணி தலைவர்கள் பாஜகவிற்கு அரசியல் வியூகங்களை வகுத்து கொடுக்கக்கூடியவர்கள் சொன்னதை கேட்டுதான் ஓ பன்னீர்செல்வம் அந்த தர்ம யுத்தத்தை எல்லாம் துணிந்து நடத்தினார் என்றெல்லாம் கடந்த காலங்களிலே வெளிப்படையாகவே அந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்தன. அவ்வாறு கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக பாஜகவிற்கு நெருக்கமாக ஒரு பாஜகவின் முழு ஆதரவாளராக ஓ பன்னீர்செல்வம் இருந்து வந்த நிலையிலும் கூட்டணி மாற்றங்களுக்கு பிறகு கடந்த ஒரு 3 மாதங்களாக ஓ பன்னீர்செல்வத்தின் மீது பாராமுகத்தோடு பாஜக இருக்கக்கூடிய சூழ்நிலையினால் அதற்கு பாடம் புகட்டுவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த அரசியல் அதிரடி முடிவுகளுக்கு ஓ பன்னீர்செல்வம் சென்றிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த சந்திப்பின் பிறகு ஓ பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்களை கடந்து சந்திப்பு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஓ பன்னீர்செல்வத்தோடு அவருடைய மகன் சென்றிருக்கின்றார், வைத்திலிங்கம் சென்றிருக்கின்றார், மூத்த நிர்வாகிகள் 1-2 பேர் மட்டும் சென்றிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 20 நிமிடங்களாக இந்த சந்திப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது அந்த முடிவில் இருந்து விலகி வந்திருப்பது முதலமைச்சருக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் என்று திமுகவினரும் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்க முடிகின்றது. அரசியல் விமர்சகர்களும் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவினுடைய வரவுக்கு பிறகு தமிழக அரசியல் களத்தில் பலமடைந்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை அவர் அந்த கூட்டணிக்கு எதிர் நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது திமுக உள்ளிட்ட கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுகவிற்கு எதிரான விமர்சனங்களை முன்வைப்பதை காட்டிலும் ஓ பன்னீர்செல்வம் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக விமர்சன கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது அது அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கக்கூடும். எனவே முதலமைச்சரும் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இந்த நிலைப்பாட்டால் ஓரளவு மகிழ்ச்சியாக இருப்பார் என்று அரசியல் ரீதியாக ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஓ பன்னீர்செல்வமும் முதலமைச்சரை கடந்த ஒரு 20-25 நிமிடங்களாக சந்தித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நிலைப்பாடுகள் என்ன, தற்பொழுதைய சூழ்நிலைக்கு காரணம் என்ன என்பது தொடர்பான விவரங்களை முதலமைச்சரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.